டிசிடிசி சீசன் 2 அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இட்ஸ் கம்மிங் சூன். இந்தியா வந்தவுடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். நேற்று என் பிறந்த நாளைக்கு நீங்கள் இத்தனை ஆயிரம் பேர் எனக்கு பர்த்டே விஷஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் சரி, மெசஞ்சரில், என் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் நான் தனித்தனியாக தேங்க்யூ சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐம் ரியலி ஹம்பிள். என் பிறந்த நாளைக்கு இத்தனை பேர் எனக்கு விஷஸ் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் பிளெஸ்ட். உங்கள் அன்பு ஆதரவு எப்போவுமே எனக்கு இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் எனக்கு பிறந்த நாள் தான். பை காட்ஸ் கிரேஸ் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் டெலிகாஸ்ட் ஆகும் சன் டிவியில். சீக்கிரமாக டிசிடிசி சீசன் 2 பர்த்டே கிஃப்ட் ஃபார் யூ. செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாருக்கும் பர்த்டே ட்ரீட் தர மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. டாப்புக்கு டூப்புக்கு சீசன் 2 கூடி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இப்போ ஃபாரின் ட்ரிப்பில் இருக்காரு. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கூடி சீக்கிரமாகவே ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பித்தப்ப டாப்புக்கு டூப்புக்கு ஷோவோட சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டுக்கும் பயங்கர கிளாஷ் ஏற்பட்டு டாப்புக்கு டூப்புக்கு தான் எக்கச்சக்க ரசிகர்கள் கிரியேட் ஆகிட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப்புக்கு டூப்புக்கு தான் டிஆர்பி டாப்பில் போயிடுச்சு. அதே போல் குக் வித் கோமாளி ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இப்போ குக் வித் கோமாளி சீசன் 6 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 14 எபிசோட் கம்ப்ளீட்டாக இருக்கு. பட் இருந்தாலும் டிஆர்பி ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பலரோட எக்ஸ்பெக்டேஷனும் டாப்புக்கு டூப்புக்கு சீசன் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். போன வருஷம் டாப்புக்கு டூப்புக்கு ஷோ குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 1 மந்த் ஆகுது. இன்னொரு 1 மந்த் கழிச்சு தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா டாப்புக்கு டூப்புக்கு டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார குக் வித் கோமாளி ஷோவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்லது குக் வித் கோமாளி கிராண்ட் ஃபினாலே கிட்ட நெருங்கியிருக்க டைமில் தான் டாப்புக்கு டூப்புக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதனால் குக் வித் கோமாளி ஷோ ரொம்பவே அடி வாங்கிருச்சு. ஸோ அதனால தான் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேலும் டாப்புக்கு டூப்புக்கு சீசன் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்க நிலையில் சீசன் 2 எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.